வணக்கம் நண்பா, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி நம்ம AG5 ஃபீல்டு காயில் எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம். வழக்கம் போல் பேக் கவரை கழட்டிக்கலாம். லைன் கனெக்ட் பண்ணியிருந்தால் லைன் கனெக்ட் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், காயிலுடைய லைன் எல்லாத்தையும். அப்புறம் ஹெட் ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபீல்டு காயில் கழட்டி எடுத்துட்டோம். வெறும் ஃபீல்டு காயில் மாற்றுறது எப்படின்னு மட்டும்தான் பார்க்குறோம். ஃப்ரண்ட் ஹெட்டை கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற ஃபீல்டு காயில் தட்டி வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு வேணால் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை நான் வீடியோவை தனியாக போஸ்ட் பண்ணி விடுறேன். இது பார்ட் 2. இப்போது நம்ம புது ஃபீல்டு காயில் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இப்போ நம்ம ஹெட்டை கழட்டி எடுத்தாச்சு. அடுத்தபடியாக ஃபீல்டு காயில் கையில் எடுத்துக்கலாம். ஃபீல்டு காயில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லீடு இருக்கும். 2 லீடு ஒரு கலராகவும் 2 லீடு ஒரு கலராகவும் இருக்கும். 2 லீடு வந்து கார்பன் ப்ரஷ் ஆப்போசிட் 2 லீடு வந்து பவர் சப்ளை ஆப்போசிட். இதில் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. 2 லீடுடைய பின்னும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது கார்பன் ப்ரஷ். ஒன்னொரு சைடில் வந்து ஒன்று பின் அடிச்சிருக்கும், ஒன்று பின் அடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைனா 2 பின் அடிச்சிருக்கும். ஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த 2 பின் கார்பன் ப்ரஷ்ஷுக்கு போக வேண்டிய பின்னு மட்டும்தான் ஒரே சைஸாக இருக்கும். இப்போது நம்ம காயில் எடுத்து ஹவுசிங் உள்ளே போடலாம். ஹவுசிங் உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா லீடு லென்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஹோல்ஸ் உள்ள ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி வயரை வச்சு போட்டுடலாம். சில இதில் லீடு தேவையான அளவு மட்டும்தான் இருக்கும். அப்படின்னும்போது நம்ம வந்து உள்ளே தள்ளிட்டு காயில் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வயரை வந்து அதோடைய பொசிஷன் பண்ணிக்கலாம். ஃபீல்டு காயில் இப்போ இதில் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது, அதனால் என்னால் அப்படி போட முடியாது. இப்போ ஃபீல்டு காயில் போட்டு லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சும்மா ஜஸ்ட் ஒரு 4 தட்டு தட்டினா ஃபீல்டு காயில் இறங்குது பாருங்கள். ஈஸியாக இறங்கிடும். கடைசி வரைக்கும் முட்டுற வேணாம். இப்போது நம்ம ஒயரை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஒயர் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே காயில் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கங்கே ஓட்டம் இருக்கும். கார்பன் ப்ரஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரஷ் ஹோல்டர் உட்கார இடத்துலையே பக்கத்தில் சின்ன ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டையில் அந்த 2 கார்பன் ப்ரஷ்க்கு உண்டான ஒயரை எடுத்துடலாம். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கும். பவர் சப்ளைக்கு நியூட்ரல் ஒரு சைடும், ஃபேஸ் ஒரு சைடும். நீங்கள் காயில் உள்ளே தள்ளி பொசிஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பொசிஷனில் வந்து கரெக்டாக நின்றுடும். அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அப்படி பொசிஷன் பண்ண ஒயரை வந்து அது இடத்துல போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி ப்ரஷ் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் ஹோல்டரை ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ப்ரஷ் ஹோல்டரை இருக்கிற இடம் கொஞ்சம் பெரிய கேப்பாக கிடைக்கும். அந்த வழியாகவும் ஒயரை எடுத்து அது பொசிஷனில் அதோடைய என்ட்ரியில் நம்ம ஈஸியாக விட்டுடலாம். அப்படியே இருந்து பொசிஷன் பண்ணலாம்னா பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்படி எடுத்து ஈஸியாக பண்ணிக்கலாம்னாலும் ப்ரஷ் ஹோல்டரை கழட்டி எடுத்து இப்படியும் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஒயரெல்லாம் பொசிஷன் பண்ண உடனே தட்டி கீழே இறக்கலாம். காயில் கீழே போய் காயில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு அப்படின்னா முட்டுறது உங்களுக்கே தெரியும். தட்டும்போது சாதாரணமாக ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே முட்டுறது மொத்துன்னு முட்டும். ஓகே, அதுக்கப்புறம் அவள் தான் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம காயிலுடைய சப்ளை ஆல்ரெடி நம்ம போடும்போதே கார்பன் ப்ரஷ்ஷுக்கு நேராக 2 ஒயர் வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஒயர் வந்தது. ஓகேங்களா, ஒயிட்டை எடுத்து கார்பன் ப்ரஷ்ஷில் இன்சர்ட் பண்ணிட வேண்டியது தான். கார்பன் ப்ரஷ் ஹோல்டர் இருக்கும், அதில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அதில் எடுத்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதே தான் அந்த சைடும் 2 கலர் ஒயர் போயிடும், மிச்சம் 2 கலர். இப்போ இதில் வந்து பிளாக் வந்து நம்ம கையில் பேலன்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரஷ் ஹோல்டரை வந்து அது பொசிஷன் பண்ணிவிடுவோம். ஏன்னா ப்ரஷ் ஹோல்டரை நம்ம கட்டிட்டு தான் ஒயரை உள்ளே தள்ளணும். அதனால் ப்ரஷ் ஹோல்டரை மாட்டிடுவோம். லைன் எல்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் காயில் பொசிஷன் உள்ளே தள்ளி விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது நேரில் ஒயர் வந்து வெளியே வந்துடும். ப்ரஷ்ஷுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், 2 பின்னும் ஒரே சேம் சைஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. பவர் சப்ளை வர்றது ஒன்று பின் அடிச்சிருக்கும், ஒன்று பின் அடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2மே கொஞ்சம் பெரிய பின் அடிச்சிருக்கும். இப்போது நம்ம கார்பன் ப்ரஷ்ஷில் கனெக்ட் பண்ணிடுறோம். கார்பன் ப்ரஷ்ஷில் இப்போ புது காயில்ன்றதால பின்னு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஒன்று இது மாதிரி டெஸ்டரை வச்சு தள்ளி விடுங்க. டெஸ்டரோ ஸ்க்ரூ ட்ரைவரோ சின்னதாக எடுத்து தள்ளி விட்டிங்கன்னா பொசிஷன் ஆகிக்கும். அப்படி இல்லைனா நோஸ் பிளேயர் இருந்தது அப்படின்னா நோஸ் பிளேயரில் பிடிச்சி இன்சர்ட் பண்ணி விடுங்க. இதே தான் அந்த சைடுக்கும். காயில் மாற்றுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் எப்போ வந்து காயில் மாற்றினாலும்
கார்பன் ப்ரஷ் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்ததுன்னா தூக்கி போட்டு வேறு கார்பன் ப்ரஷ் மாற்றிடுங்க. கார்பன் ப்ரஷ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கையில் 2 ஒயர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பேலன்ஸ் இருக்கும். இந்த மாடலில் வந்து பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதும் பின் டைப்பாக தான் இருக்கும் இந்த மாடலில். இதே நீங்கள் டிவால்ட்டில் 801 இருக்கிற அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து ஒன்று கனெக்டர் இருக்கும், அப்படி இல்லைன்னா நியூட்ரல் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக சுவிட்சில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயருமே சுவிட்சில் தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பின்னு. இப்போ நம்ம சுவிட்சில் இன்சர்ட் பண்ணிடுறோம் பின்னை. ரெண்டு ஃபேஸும் சரி நியூட்ரலும் சரி சுவிட்சில் தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா போட்சு இதிலலாம் இந்த மாடல் சுவிட்ச் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே பவர் சப்ளை வந்து ஸ்ட்ரைட்டாக சுவிட்சிலேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ மாற்றா மாதிரியும் திருப்பி மிஷின் அசம்பிள் பண்ணுற மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.